காலை வணக்கம் வரியோன். இன்னைக்கு நிகழ்ச்சி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க போது. என்ன காரணம் என்பது போக போக கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்னைக்கான ட்ரேடிங் வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு மேஜர் மிஸ் என்னன்னா, நமக்கு ஒரு காப்பி உள்ள அனுப்புனா தான் மூளை பெருசாக ஒர்க் ஆகுது. அதனால தேடி கண்டுபிடிச்சி நம்ம மசில் மெமரி காஃபியை உள்ள அனுப்பிச்சிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் சத்து இல்லாதனால முதல் வேலையா நம்ம தந்தூரி காலை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கல இந்த ஜீரோ எண்ணெய் ரெசிபி எப்படி செய்யணுங்கிற செய்முறையை தனி காணொலியா போட்டுறேன். பட் இன்னைக்கான லஞ்ச் கொஞ்சம் தாமதமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்னைக்கு எங்கடா இவன் கிளம்புறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் தான் இப்போ குடும்பஸ்தன் ஆகிட்டேன்ல. ஸோ மாசம் ஆனா சில வீட்டு ஜாமான்கள் வாங்குற பொறுப்புகள்லாம் வந்துருச்சு. பட் எனக்கு அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. பட் சில டைம்ஸ் இந்த தக்காளி மாம்பழம் கத்திரிக்காய்னு சில பொருட்களை வாங்க போனா வீணா போன காய்களை கொடுத்து ஏமாத்திடுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இன்னும் எனக்கு வரல. புது ஏரியா வந்ததுனால நம்ம பழைய தமானி மாத் கொஞ்சம் அதிக தூரமாயிடுச்சு. ஸோ இந்த புது தமானி மாட்டு ரொம்ப சின்னதா தெரியுது. எதிர்பார்த்த சில பொருட்களும் இல்ல. என் வீட்டோட என்னமோ நம்ம வீட்டுக்கு தான் பொருள் வாங்க வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு நான் எடுத்தது தான் ரொம்பவே அதிகம். நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை பிக்கில் விரும்பி அதனால நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அதுதான் எடுத்து போட்டேன். தென் இது என்னடா புது ஃபிளேவரா இருக்கேன்னு அதுல ஒன்று எடுத்து போட்டேன். அப்புறம் சிக்கன் குக் பண்ண தான் ரொம்ப டைம் ஆகுதுல்ல. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ரோட்டீனுக்கு ஒரு பெரிய டப்பா கிரீக் யோகர்ட் எடுத்து போட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்க ஊர்லலாம் இந்த தயிரை பானையில போட்டு விற்பாங்க. அதை டெய்லி குடிச்சு வளர்ந்ததுனால இந்த தயிர் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபைனலா அங்க தேடி இங்க தேடி ஓட்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் பண்ற ஓட்ஸ் காம்பினேஷன் என் நண்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீக்ரெட் ரெசிபியை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நான் கண்டிப்பா காமிக்கிறேன். மற்றும் அந்த ஓட்ஸ் சாப்பிட ஒரு பவுல் வேணும்ல. ஸோ அதனால ஒரு பழங்கால பவுல் ரொம்ப அழகா மாட்டுச்சு. இதாண்டா ரேவந்த், அதையும் தூக்கி உள்ள போட்டுட்டு என் வீட்டு மாமாவோட ஒரு காப்பி போட போயிட்டேன். இந்த பொண்ணுங்களுக்குலாம் எப்படிதான் எங்கெங்க இந்த ப்ரௌனி பனிக்கூல்லாம் விற்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு என் வீட்டு மாமாவோட ஒரு பனிக்கூல் டேட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அடுத்த வேலை வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல இருந்தா 36 மெசேஜஸ் ஃப்ரம் டீம் மெம்பர்ஸ். எல்லாம் குட்டி குட்டி டவுட் அதை கிளியரா பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் புரோட்டீனை சூடு காத்து ஃபேன்ல வச்சுட்டு வந்தா என் வீட்டு மாமாக்கு நம்ம வச்ச ஃப்ரிட்ஜ் மேக்னெட் காம்பினேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச். எனக்கு தெரிஞ்சு நான் தான் சில கண்ட்ரிஸ் மேக்னெட்லாம் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி ஓட்டிட்டு இன்னைக்கு நாள 2 மீன் ஆயில், கொஞ்சமா சத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு ஸ்வீட் எடுத்து முடிச்சுட்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.